வரீங்களா போயிட்டு வரேன். நான் அப்படி வந்துடுறேன். அதான் வெரி ஷார்ட் பீரியட். நினச்சதை விட டைம் மாறி போகுது. எங்கே லேட் அப்படின்னு பார்க்குறேன். ஆமாம் ஆமாம்ப்பா, இன்றைக்கி தான் பாருங்க கோயிலுக்கு. லிங்க் அமைச்சிருக்கேன் பாரு, பாருங்க. அதான் எடுத்துன்னு வரேன். சரிப்பா பாருங்க. இந்த
கொஞ்சம் சைடு வந்து ஜி கொஞ்சம் வரோம் தலை எப்படி இந்த பக்கம் மேல் இல்ல கரெக்ட் தான் நீங்க கரெக்டா எடுக்க முடியாதுப்பா பின்னாடி அந்த பாக்ஸ் செடிக்கு போகுதுன்னா கீழே இருக்குன்னா ஒரு இன்ச்சு பொண்ணா பொண்ணு கீழே வாங்க கொஞ்சம் வாங்க கொஞ்சம் கீழே பாக்ஸ் கூடி வந்துடுறேன் கீழே பாக்ஸ் இந்த பாக்ஸ் போகணும் பின்னு போடுறேன் சார் கொஞ்ச நேரம் பின்னு போடுறோம் அது ஞாபகம் பின்னாடி எடுத்துட்டு அதெல்லாம் நீ எந்த பக்கம் ஒரு நிமிஷம் இது அந்த தெருவை சொல்லு வழி சொல்லுவாங்க
இல்ல இது ஆன் பண்ணிட்டீங்களா சார்? ஓடிந்தாங்க இதான் தம்பி சரி வெளியே இது கொஞ்சம் தூக்கு நான் ஓடுங்க கொஞ்சம் தூக்கு ஓவரம் ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வணங்குகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, அந்த பூமிக்குரிய வாழ்க்கையில மனிதனை உண்டாக்கினவர் நீர் தகப்பனை. இவ்விதமாய் மனிதனுடைய ஆயுசு நாட்களை நிர்ணயிக்கிறோரோ நீர் கொடுத்த ஜீவனை தகப்பனை உம்மிடத்திற்கு திருப்பி எடுத்துக் கொள்ளுகிற அதிகாரம் உம்மிடத்தில் இருக்கிறபடினால தகப்பனே, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில உம்முடைய சித்தம் இல்லாமல் எங்கள் வாழ்க்கையில ஒன்றும் நடைபெறவில்லை என்கிற உறுதியான விசுவாசத்துக்குள்ளாய் என் குடும்பத்தை நீர் வழிநடத்தி வருகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றிகளை எடுக்கிறோம். இவ்விதமாய் எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை நீர் நிர்ணயித்திருக்கிறீர். விதைக்க ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். இவ்விதமாய் கிறிஸ்துவுக்குள்ளாய் மரிக்கிறவருடைய மரணமானது உடைய பார்வையிலே அருமையானது என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் தகப்பனே. வாசிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதை விசுவாசித்து நிற்கிற நாங்கள் அனைவரும் ஒரு நாள் நம்முடைய சமூகத்துக்குள்ளாய் கடந்து வர போகிறோம். அந்த நாளை நோக்கி நாங்கள் பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். நீர் மனிதனுடைய ஆயுசு நாட்களை தகப்பனே நீர் கொடுக்கிறவராய் இருக்கிறபடி நானே அன்பு தாயாருக்கு தகப்பனே நிறைவான ஆயுசு நாட்களை கொடுத்து இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில தகப்பனே பூமிக்குரிய ஆசீர்வாத நன்மைகளினால் நீர் முடிசூட்டி இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில ஆபிரகாமின் வம்சத்திற்கு நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாய் இந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்த பெரிதான கிருபைகளுக்காக உமக்கு நன்றிகளை எடுக்கிறோம். இந்த நாளிலே அன்பு தாயா எங்களை விட்டு பிரிந்திருந்தாலும் தகப்பனே, மரணம் என்பது முடிவு அல்ல, அது ஒரு பிரிவு என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து இங்கு பிரிந்திருக்கிறார்கள். ஆனால் நிச்சயமாய் உடைய ராஜ்யத்துக்குள்ளாய் நாங்கள் ஒரு நாள் விட்டு பிரிந்திருக்கிறதானே அன்பு அப்பாவையும் பிள்ளைகளையும் உறவுகளையும் சபையாரையும் ஒரு உற்றார் உறவினர் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் ஆறுதல் படுத்தும் தேர்தல் படுத்தும் தகப்பனே. அன்பு தாயார் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில உடைய ராஜ்யத்துக்குரிய திட்டங்களை அறிந்து கொள்ளும்படியான ஞானத்தையும் தனக்கு பின்வருகிற சந்தேகங்களை தகப்பனே உடைய சத்தியத்துக்குள்ளாய் வளர்க்கும்படியான போதகத்தையும் கொடுத்த பெரிதான கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில இவ்வளவு நாட்களாய் நீர் ஆயுசு நாட்களை பெருவி செய்து இந்த பூமிக்குரிய உபத்திரவங்களை நான் தகப்பனே சரீர பலவீனங்களை நான் பட்ட போதிலும் உறுதியான விசுவாசத்தை நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, அன்பு தாயாரை பிரிந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆறுதல் கொடுத்தும் தேற்றும் கண்ணீரை துடையும் தகப்பனே. நிச்சயமாய் நாங்கள் ஒரு நாள் இவரை தேடி நாங்கள் போகவே தவிர நாங்கள் என்ன அழுது புரண்டாலும் தகப்பனே மாண்டவர் மீண்டுமாய் வரப்போவதில்லை என்கிற விசுவாசத்துக்குள்ளாய் பிள்ளைகளையும் தகப்பன உறவுகளையும் நீர் வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கூட செபிக்கிறோம். இனி நடக்க இருக்கிற அனைத்து காரியங்களிலும் உடைய பெரிதான கிருபையும் தயவும் தகப்பனே இருந்து எல்லாம் ஒழுங்கு கிரமயமாய் நடந்த நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் எங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து முதுகுமாரோடு எங்கள் ஆண்டவருமாய் இருக்கிற கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விண்ணப்பத்தை உங்கள் பாதப்படியில் வாய்க்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
எல்லாம் வாங்கிக்கலாம். Yeah.
புரியல. கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி இந்த வேளையில அருமையான அம்மாவை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் அனைவரும் ஜெபத்தோடு கூட அடக்கம் செய்வோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ, பரலோகமே சொந்தமே என்று காண்பேனோ, வருத்தம் பசிதாகும் மன துயரம் அங்கே இல்லை, வருத்தம் பசிதாகும் மன துயரம் அங்கே இல்லை, நாட்களும் நெருங்குதே வாஞ்சையும் பெருகுதே, பரலோகமே சொந்தமே என்று காண்பேனோ, அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாயிடுவேன், அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாயிடுவேன், அவரின் மகிமையே எனது பிரியமே, பரலோகமே சொந்தமே என்று காண்பேனோ, பளிங்கு நதியோரம் சுத்த தாகம் தீர்த்திடுவார், பளிங்கு நதியோரம் சுத்த தாகம் தீர்த்திடுவார், அவரின் மகிமையே எனது லட்சியமே, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ, பரலோகமே சொந்தமே என்று காண்பேனோ. கர்த்தருடைய கரத்தை ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டதாக. ஆண்டவர் சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று ஆண்டவர் சொன்னார். ஆகவே இந்த வேளையில லாசருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், வெளியே வா என்று சொன்னார். அவன் கட்டிலோடு வெளியே வந்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அருமையான தாயர் அவர்களும் உயிரோடு எழுந்து வருவார்கள். ஆகவே ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். மகா கிருபையும் இரக்கமுள்ள அன்பின் பிதாவே, எங்கள் ஆண்டவர் இரட்சகரும் மீட்பருமாகிய கிறிஸ்து இயேசுவே, பரிசுத்த ஆவியாகிய தேவனே, அன்பு அக்காவை உம்முடைய கரத்தில் தருகிறோம். இதுவரையில ஜீவனை கொடுத்து சுக ஜீவன் பலனை கொடுத்து அவர்களுக்கு சத்திய வசனத்தை உணவாக கொடுத்து இதுவரையில போஷித்து நடத்தி அருமையான உன்னதத்துக்குரிய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் ஆண்டவரை உலக பிரகாரமான வாழ்க்கையிலேயும் அவர்கள் பிள்ளைகள் எல்லாரையும் உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அழகு பார்த்தவரை நன்றி செலுத்தி துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு, இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் பிள்ளைகள் எல்லாரும் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற காரணம் அருமையான அக்காவுடைய ஜெபம், அண்ணனுடைய ஜெபம். இப்படியாக அருமையான அக்காவுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, நீர் எடுத்துக்கொண்டு போகிறீர், நாங்கள் வழிமறிக்க முடியாது ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, துதிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, கோதுமை மணியானது செத்ததாகி அது அதிக பலனை கொடுக்கும்.
ஆம் ஆண்டவரே துதிக்கிறோம். இவ்விதமாக கண்மலை தேனினால திருப்தி படுத்தி இந்த உலகத்தில் இருக்கிற நாள் வரையிலும் உடைய ஜீவனுள்ள வசனத்தை கொடுத்து நடத்தின கிருபைகளுக்காக நடித்திருக்கிறோம். இப்போதும் ஆண்டவரே துதிக்கிறோம். நீ விதைக்கிற விதையானது அது எப்படி 3 நாளிலே முளைக்கிறதோ அதே வண்ணமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது மரித்தவர் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவதாக எழுந்திருப்பார்கள் என்று சொன்ன வசனத்தின்படி இந்த நாளில அருமையான காவியமுடைய காலத்தில் அடைக்கிறோம். இவ்விதமாக கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம். அருமையான தாயாருக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம். கண்ணீர் வடிக்கிற அன்பு பிள்ளைகளுக்கும் அண்ணனுக்கும் நீர்தான் ஆண்டவரே ஆறுதல் அளிக்கிற தேவன். நான் உங்களுக்கு ஆறுதல் அளிக்கிற தேவன். ஆம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆம் ஆண்டவரே துதிக்கிற நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிற மரித்தாலும் எழும்புவான் என்று உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த நல்ல அளவுடைய ஆசீர்வதிங்க. தயாரிக்கிற மக்களை எல்லாம் கொண்டு வாங்க. இயற்கை சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி இந்த நல்ல அடக்கத்தில் உமது கரம் இருந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம், சோதரிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Allah
ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹalleluya 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 ஹalleluya
நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹalleluya, 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 ஹalleluya. யோவான் சுவிசேஷம் 16 உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றார். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்றார். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, அருமையான மத்தியான வேளையில ஆண்டவரே, பூமிக்குரிய துக்கங்கள், பூமிக்குரிய வேதனைகள், ஆண்டவரே, பூமியிலே பாடுகள் எல்லாவற்றினாலும் ஆண்டவரே நிறைந்து நாளிலே மரணத்தை சந்தித்து கண்ணீரோடு நிற்கிறதை நீ பார்க்கிறீர் சுவாமி. நாளிலும் ஆண்டவரே, மனிதனுக்கு நீர் குறிக்கப்பட்ட பிறப்பும் இறப்பும் பின்பு நியாய தீர்ப்பும் இருக்கிறதை நீ சொல்லி இருக்கிறீர். ஆண்டவரே, அருமையான நீக்காக நன்றி சுவாமி. நாள் வரைக்கும் ஆண்டவரே, ஒரு நல்ல குடும்பத்திலே தன்னை ஒரு குடும்ப தலைவியாக ஏற்படுத்திக் கொண்டதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். அருமையான பிள்ளைகளை பெற்றெடுப்பதற்கு தயவு பாராட்டினீரே, நன்றி சுவாமி. அந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி ஆண்டவரே ஒரு நல்ல புருஷமாருடைய கையிலே ஒப்பு கொடுக்கவும், மருமகன்மார்களை பார்க்கவும், பேர பிள்ளைகளை பார்க்கவும் நீர் தயவு பாராட்டினீர். நீர் கொடுத்தீர் ஆண்டவரே, இப்போது நீர் எடுத்துக்கொண்டீர். உம்முடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவரே கொடுத்ததற்காய் மக்கு ஸ்தோத்திரம், நீர் எடுத்துக்கொண்டதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி உம்முடைய கரத்திலே மகளுடைய ஆத்துமாவை ஆவியை ஆண்டவரை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். அப்பா, கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் வாக்கியவான்கள், வாக்கியவதியாய் ஆண்டவரே மகள் மரித்திருக்கிறார். தகப்பனே, மனைவி எழுந்து நிற்கிற அண்ணனுக்கு ஆறு நன்றி ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாள் வரைக்கும் ஆண்டவரே இந்த மனைவியை நேசித்து பாதுகாத்து அரவணைத்து இந்த நாளிலே இந்த பிரிவு துக்கத்தை ஏற்படுத்தினாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுதுன்னு சொன்னீங்க. துக்க நாட்கள் முடியும் என்று சொல்லியிருக்கீங்களே, நன்றி ராஜா. நாளிலே ஆண்டவரே அருமையான மகளை நீர் எடுத்துக்கொண்டு நன்றிப்பா. இந்த வீட்டிலே நம் மகள் நடமாடின, படுத்த, சமைத்த இடமெல்லாம் காலி. தகப்பனே, அதையெல்லாம் நினைக்கும் போது எங்களுக்கு கண்ணீர். ஆனால் ஒரு வகையிலே எங்களுக்கு மகிழ்ச்சிப்பா. நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் அழைத்து கொண்டு போவேன்னு சொன்னீங்களே, நீங்க இருக்கிற இடத்துக்கு அருமையான அண்ணி வந்திருக்கிறபடினாலே நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். எங்கள் இருதயம் கலங்கவில்லை, அழவில்லை. ஏனென்றால் நீர் இருக்கிற இடத்துல அண்ணி இருப்பாங்கன்னு எங்களுக்கு ஒரு விசுவாசம். ஆகினால் இந்த நாளிலே
அருமையான மகனுடைய ஆவி ஆத்மாவினுடைய கரத்தில் கொடுக்கிறோம். நீர் வரும்போது நீர் அழைத்து கொண்டு வருவீர் என்று நம்பி இருக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே மகளை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, தாயை இழந்திருக்கிற பிள்ளைகள் இனி இந்த வீட்டுக்குள்ளே நுழையும் போதெல்லாம் அம்மா என்று அழைத்து கொண்டு வருவார்கள். இனி யாரை நாங்கள் அம்மா என்று அழைப்போம் என்று சொல்லி பிள்ளைகள் துக்கத்தினால் நிறைந்திருக்கிறார்கள். துக்கம் தொட்டை அடைக்கிறது. அழலாம் என்று சொன்னால் பெகனிலே அப்பா இந்த பிள்ளைகளை கூட ஆற்றுங்க. தாய் தேற்றுவது போல தேற்றுங்கப்பா. தயவாய் முடக்காரர்கள் மருமக்கள் மார் வந்திருக்கிறார்கள், பேர பிள்ளைகள் இருக்கிறார்கள். எல்லாருக்காகவும் நீர் ஆண்டவர்கள் ஆறுதல் கொடுக்கிறவர். சகலவித ஆறுதலின் தெய்வம் ஆறுதல் படுத்தி திடப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். இந்த கரத்தில் கொடுக்க எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின்படி நாங்கள் பார்க்க போகிறோம், திரும்பவும் பார்க்க போகிறோம் என்ற நம்பிக்கையோடு கருத்தில் கொடுக்கிறோம். அடக்கம் பரியந்தும் உடைய பிரசனம் கூட இருக்க வேண்டும் என்றும் வரவேண்டிய கர்த்தருடைய பிள்ளைகள் பத்திரமாய் வர உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்தமாவே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அரவணைப்பும் ஆறுதலும் தேறுதலும் மனைவி எழுந்திருக்கிற கணவனோடு, தாய் எழுந்திருக்கிற பிள்ளைகளோடு, மாமியார் எழுந்திருக்கிற மருமக்களோடு, பாட்டி எழுந்திருக்கிற பேர பிள்ளைகளோடு, சொந்த பந்தங்களோடும் இன்றும் இன்னும் சதா காலம் தங்கியிருப்பாராக. ஆமென். தொடர்ந்து நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று வாக்களித்து மரணத்தை வென்று ஜீவாதிபதியாக எங்களோடு இருக்கிறேன். எங்கள் நல்ல ஆண்டவரே, கிருபை நிறைந்த கடவுளே, இதோ இந்த நாளுக்காக இந்த மத்தியான நேரத்திற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் அருமை தாயாரை இந்த உலகத்திலே நீர் ஆசீர்வாதமாய் தந்தீர் சுவாமி. இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது பெற்றோர்களுக்கு நல்ல ஒரு மகளாக, அதே போல ஆசிரியர் பணியிலே உண்மையான ஒரு ஆசிரியராக, அதே போல குடும்ப உறவுகளிலே நிலைத்திருப்பவராக, கணவருக்கு நல்ல மனைவியாக, பிள்ளைகளை அதிகமாய் நேசிக்கிற ஒரு தாயாக, மருமக்களை அதிகமாய் மதிக்கின்றவராக, ஆண்டவரே இந்த சமூகத்தில் விசேஷமாய் திருச்சபையிலே நல்ல ஒரு விசுவாசியாக அருமையான தாயாரை நீர் வைத்திருந்ததற்காக நான் உங்களுக்கு நன்றி படைக்கிறோம். ஆண்டவரே, கடந்து போன நாட்களை எல்லாம் நான் நினைத்து பார்க்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் கூட உலக பிரகாரமான இந்த காரியங்கள் எங்களுக்கு வேதனை வருத்தத்தை தந்தாலும் ஆண்டவரே, அருமை தாயார் இன்றைக்கு ஆண்டவரோடு இருக்கிறார் என்கின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு நீ தாரும். ஆண்டவரே, மீண்டுமாக அருமை தாயாரை நாங்கள் சந்திப்போம் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, இந்த நாளிலே விசேஷமாய் தன் மனைவி எழுந்திருக்கிற அருமை மாமாவுக்காக நான் வேண்டுகிறோம். ஆண்டவரே, எத்தனை பிரயாசங்கள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை விதமான மன அழுத்தங்கள் இருந்தாலும் கூட இம்மட்டுமாய் அருமையான அடியாரை பாதுகாத்து பராமரித்து வந்ததற்காய் அருமையான அடியாருக்கு நாங்கள் அந்த நாளிலே அடியாருக்காக நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அருமையான தாயாரை இழந்திருக்கிற பிள்ளைகளுக்காக வேண்டுகிறோம், பாப்புவுக்காக வேண்டுகிறோம், கீதாவுக்காக வேண்டுகிறோம், பிரேமுக்காக, சங்கீத்துக்காக மற்றும் அருமையான மருமக்களுக்காக, உறவுகளுக்காக, உடன்பிறப்புகளுக்காக நான் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, உலகம் தர முடியாத சமாதானத்தை இந்த குடும்பத்திற்கு நீ தரும்படியாக நாங்கள் இந்த நேரத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே கிறிஸ்துவுக்குள் மரிக்கின்றவர்கள் ஆண்டவர் வருகிற பொழுது நிச்சயமாய் எழுவார்கள் என்று வேத வசனத்தின்படி இந்த உலகத்திலே வாழுகிற பொழுது உமக்குள்ளாக வாழ்ந்த ஒரு தாயார், அதுபோல மாத்திரம் அல்ல சாமி, ஊழியத்தை செய்தவர் இப்பொழுது உம்மோடு கூட இருக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆதரவு தொடர்ந்து இந்த நாளிலே நடைபெற இருக்கிற அடக்காரதனைகள் எல்லாவற்றையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் சுவாமி. நீரே எந்த தடைகளும் இல்லாமல், இயற்கை தடைகள் இல்லாமல் இவர்களை நாங்கள் நடத்தபடியாக நீர் கிருபை செய்தோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் போல வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை. ஆமென். நமது அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், வழிநடத்தல், ஆசீர்வாதம், ஆறுதல் அடியார்களே ஒவ்வொருவரோடும்
குறிப்பாக தன் அன்பு மனைவி எழுந்திருக்கிற கணவரோடும், தன் அன்பு தாயாய் எழுந்திருக்கிற பிள்ளைகளோடும், மருமக்களோடும், பேர பிள்ளைகளோடும், உறவுகளோடும், திருச்சபை குடும்பங்களோடும் கடவுள் தாமே இருந்து உங்களை ஆறுதல் படுத்தி காப்பாராக. ஆமென். தகப்பனே நன்றி சொல்லுகிறப்பா. ஆன்டிக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அவங்க வாழ்ந்த வாழ்வுக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அவருக்குள்ள இருந்த அந்த பக்தி வைராக்கியத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, அவர் குறித்து கேட்ட ஒரு சாட்சி எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவிச்சிருவாங்களே. யார் வீட்டுக்கு வந்தாலும் அவங்க இயேசு என்ற ஒரு பெயரை சொல்லி, ஆண்டவரே ஒருத்தருக்கும் அவங்க சுவிசேஷத்தை சொல்லாம இருந்ததில்லைன்னு இப்படிப்பட்ட நல்ல சாட்சிக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே தகப்பனே, உமக்கு நன்றி. நல்ல படிப்பை கொடுத்து, ஆண்டவரே நல்ல வேலையை கொடுத்து, நல்ல குடும்பத்தை கொடுத்து, நல்ல பிள்ளைகளை கொடுத்து, சமுதாயத்துல 4 பேருக்கு எங்களை ஆசீர்வாதமாய் வைத்தீங்களே. எல்லாவற்றுக்கும் நாங்க நன்றி சொல்லுகிறப்பா. அன்றே மரித்தே ஆனாலும் சதா காலம் உயிரோடு இருக்கிறேன் வாக்கு பண்ணிருக்கிறேன். நானே உயிர்த்ததும் ஜீவனமாயிருக்கிற வாக்கு பண்ணிருக்கிறேன். அன்பு தகப்பனே, மக்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆன்டிங்க நீங்க அந்த பரம அழைப்புக்கு நீங்க அழைத்து கொண்டீங்க. மனுஷனா பிறக்கிற எல்லாருக்கும் மரணம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குப்பா. இந்த மரணத்துக்கு பிறகு எங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நித்திய வாழ்வை நீங்க வச்சிருக்கிறீங்களே. அது ஒவ்வொரு கூட வாழ்கிற வாழ்வுக்காய் நன்றி சொல்லுகிற ஆண்டவரே. வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? குருத்தோர்களை பிரித்திருக்கிற இவர்கள் யார்? இவர்கள் ஆட்டுக்குட்டியோட ரத்தத்துல தோய்த்து வெளுத்தவர்கள். இனி இவர்கள் பசி அடையார்கள், இனி இவர்கள் தாகம் அடையார்கள். வெயிலாக உஷ்ணமாதி இவர் மேல் படுவதில்லை. கர்த்தர் தாமே உங்களுக்கு வெளிச்சமா இருப்பார். தேவன் தாமே கண்ணீர் யாவையும் துடைப்பார்னு வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோமே. இந்த உலகத்தின் பாடுகளுக்கும் உபத்திரங்களுக்கும் அன்றே நீங்களாக்கி உங்க அழைப்புல அன்ற உங்க சரியான நேரத்துல நீர் அழைத்து கொண்டீர் ஆண்டவரே. நாங்க 100க்கு 100 விசுவாசிக்கிறோம்ப்பா. உங்க ராஜ்யத்துக்குள்ள உங்க இலைப்பாறுகிற ஸ்தலத்துல இப்போது இலைப்பாறை கொண்டிருக்கிறாங்க. அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்றே விசேஷமா அங்கிள் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அன்றே 2 பேரும் எப்பவுமே ஒன்றா இருப்பாங்களப்பா. அப்பா உங்க ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உங்க நன்றி சொல்லுகிற மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், என் சமாதானத்தில் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று உங்கள் மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே உங்க ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, ஒரு ஆன்டி ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையின் பாத்திரமான வீட்டுக்கு இருந்தாங்கப்பா. ஆனா இப்ப இல்ல. ஆனா நீங்க ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் அங்கிளை பிள்ளைகளை தைரியப்படுத்துவீராக, ஆறுதல் படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. நீ சகல ஆறுதலின் தேவன் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. ஆறுதல் படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பிளேஸ்ல உங்களால மாத்திரம்தான் அந்த நிரப்ப முடியும் ஆண்டவரே. உங்க தெய்வீக சமாதானம் இப்பொழுது ஆளுகை செய்வதாக. நாங்க எவ்வளவுதான் ஆறுதல் சொன்னாலும் அதை எங்களால முடியாது ஆண்டவரே. உங்க தெய்வீக பிரசனம் தான் எங்களை தைரியப்படுத்தி ஆறுதல் படுத்தி சமாதானப்படுத்தபடியாக ஜெபிக்கிறோம். நீங்க அப்படி செய்ய போறீங்க. ஆண்டவரே உங்க நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. எத்தனையோ கடினமான சூழ்நிலாம் கடந்து வந்தாலும் நீர் அங்கோடு கூட இருந்து அன்ற ஓட்டத்தை ஜெயமாய் முடிக்க செய்தீர். ஸ்தோத்திரிக்கிறோம். அன்ற முழு குடும்பத்தையும் ஒரு கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதியும் அடக்காராதனையை பொறுப்பெடுத்துக்கிறோம். மகிமை உமக்கு சொல்லுகிறப்பா. நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணிருக்கிறீர். அன்னைக்கு மோசே மரிச்சிட்ட பிறகு யோசுவா கலங்கி நின்ற போது அன்றே யோசுவா பார்த்து சொன்னீங்களே, ஆமென், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். ஆண்டவரே, நீ பயப்படாது, திகையாதே. நான் உன் தேவன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அப்படியே இந்த ஊழியக்கார குடும்பத்தை கர்த்தர் கனப்படுத்தி நீங்க பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம்.
ஆசீர்வதியும். மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. Hallelujah, hallelujah, hallelujah. Praise God, praise God. Nandi Yesus Swami, Nandi Nandi. செல்வின பொண்ணே வாழ்வியான பார்த்து வந்து பார்த்து கேட்டேன் மணி பார்த்து வேறு பார்த்து சங்கீத பொண்ணைங்க தெரியுதா நல்ல கத்தரு கடவுள் கூப்பிட்டார் கத்தரு அது கூட தைரியம் இருக்கலாம் ஏசப்பட்டு போயிட்டாங்க நம்ம போல கடவுள் கூப்பிடும்போது ஏசப்பா
அதாவது பார்த்துக்கலாமா முதல்ல அழக்கூடாது செல்வியாஜி வேணாம் மதர் இல்லை ஃபாதர் இல்லை அதை பார்த்து சொல்லும் பேர் சொல்லுங்க அப்பதான் தெரியும். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். Hallelujah. தாய் போல
இழந்து நாங்கள் நிற்கிறோம்ப்பா. ஆண்டவரே, அவருடைய அரவணைப்புல ஒரு அரவணைப்பு எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. இந்த அரவணைப்பிலே கொஞ்ச நாள் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. உலகத்திலே நீர் அவரை கொடுத்து அன்பு கண்டவரை பிள்ளைகளை மருமக்குமாறு பேர பிள்ளைகளை கொடுத்து வாழ வைத்த கிருபைக்காய் நன்றி அப்பா. ஒருபுறம் கணவரின் கண்ணீர், மறுபுறம் பிள்ளைகளின் கண்ணீர், மறுபுறம் மருமக்களின் கண்ணீர், பேர பிள்ளைகளின் கண்ணீர் அப்பா. உறவின் கண்ணீர் ஆண்டவரே. இந்த கண்ணீருக்கெல்லாம் எங்களால் ஆறுதல் சொல்ல முடியாது, ஆற்றவும் முடியாது ஆண்டவரே. நீரே ஆறுதலின் தெய்வம். எல்லா கண்ணீருக்கும் ஆறுதல் தரக்கூடியவர் நீங்கதானே. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என்று வேதத்தின்படி ஆண்டவரே அன்பு தாயை இழந்திருக்கிறதான ஒவ்வொருத்தருக்காய் நான் சொல்லிக்கிறேன். நீங்க ஆறுதல் படுத்துங்கப்பா. இந்த குடும்பத்துக்கு நீங்க தான் எல்லாவற்றிலும் எல்லாமா இருந்து நடத்தும்படி நான் சொல்லிக்கிறேன். அடக்கத்தை விட கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியானவர் துணையோடு நடத்தி கொடுக்க கிருபைக்காக உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் யாவையும் மறவாதே. ஆமென். ஜெபம் செய்வோம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லி ஆறுதல் படுத்துகிற கடவுளே, மரணத்திற்கும் பாதாள காலம் கடத்தி அவருக்கு விடுத்த சுகத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட ஆண்டவரை அவரை இழந்து வாழுகிற உடைய கணவர், பிள்ளைகள், பேர பிள்ளைகள், ஆண்டவரே பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வாழ்த்துதலினாலே நாங்கள் எப்பொழுதும் கலங்காமல் இருக்க நீர் உதவியா இருக்கும்படி நாங்கள் மன்றாடுகிறோம். ஒரு நல்ல ஒரு மரணத்தை சந்தித்து இருக்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். அநேகருக்கு கிடைக்காத ஆண்டவர் இந்த கொரோனா காலங்களிலே இப்படிப்பட்ட மகிழ்ச்சியான ஒரு வேளையாய் அநேகர் வந்து சந்தித்து உம்மை துதித்து மகிமையோடு எடுக்கிற ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் இப்படியாக நாங்கள் உம்மை துதிக்கும் பொழுது, மகிமைப்படுத்தும் பொழுது, உறவினர்கள் மாத்திரமல்ல இளைஞர பந்துக்கள் இந்த இடத்திலே ஆண்டவரே ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்வை வாழ்ந்த தாயாரா இருக்கிறார்கள் என்று சொல்லி அவருடைய வாழ்வை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். ஆண்டவரே, ஒரு நிலையான ஒரு வாழ்விலே நீர் அவர்களுக்கு கொடுத்த சுகத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனை முறை போராட்டங்களின் ஜெபத்தின் மூலமாய் நீர் வாழ்வு கொடுத்தீர் நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். ஆனாலும் உடைய வாழ்வை பேரர்களை பெற்றிருக்கிற ஒரு சகோதரியாக இருக்கிறார்கள். ஆண்டவர் அநேகருக்கு சாட்சி உள்ள ஒரு மகளாக வாழ்ந்திருக்கிறார்கள். அநேக ஆண்டவரை கிறிஸ்தவ குடும்பத்தில் இல்லாத ஒரு வைராக்கியமான ஒரு சாட்சியை அவர்களுக்கு வழங்கி சமாதானத்தின் தூதுவனாய் நீர் அந்த மகளை நீர் வழிநடத்தி வந்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். எப்பொழுது நாங்களுக்கு சாட்சி உள்ள ஒரு மகள் மாத்திரமல்ல, இந்த சமுதாயத்திற்கு ஆற்றின பணிகள், சமுதாயத்திற்கு செய்த உதவிகள், தொண்டுகள் எல்லாவற்றையும் நாங்கள் எண்ணி பார்க்கிறோம் அப்பா. தூர இடத்திலிருந்து மகளை நீர் அழைத்து வந்திருக்கிறீர். அருகாமையில் இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்விலே நீர் அவர் கலந்து இருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். உம்முடைய கிருபை ஒத்தாசை எப்பொழுதும் இவர்களோடு கூட இருக்கிறது என்பதை நம்பிக்கையோடு நாங்கள் துதிக்கிறோம். உயிர்த்தெழுதல் நாளிலே நாங்கள் இவர்களையும் முகமாய் காண்போம் என்ற நம்பிக்கை இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம் அப்பா. ஆசீர்வதியும், பலப்படுத்தும், தூய்மைப்படுத்தும். நல்லடக்க ஆராதனை வரையிலே உங்களுடைய கிருபையும் ஒத்தாசையும் இருக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடி அழைக்கிறோம். மீண்டும் மீண்டுமாய் உங்களுடைய உள்ளங்களை கலங்காமல் நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி தைரியப்படுத்துகிறோம். ஆசீர்வதியும், பலப்படுத்தும். ஆவியானுடைய வல்லமையான திருக்கரங்களில் இருந்து உங்களுடைய ஆசீர்வாதம்.
கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். உன் நோய்கள் சுமந்து கொண்டார், உன் பிணிகள் ஏற்றுக்கொண்டார். உன் நோய்கள் சுமந்து கொண்டார், உன் பிணிகள் ஏற்றுக்கொண்டார். நீ சுமக்க தேவையில்லை, நீ சுமக்க தேவையில்லை. விசுவாசியது போதும், நீ விசுவாசிய. ஒரு பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். பரிசுத்த யோவான் எழுதிய சுவிசேஷம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்த பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்றார் என்பதை நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் செபிப்போம். ஆண்டவரே, இந்த பூமியில மனுஷனை உண்டாக்கினது நீங்க, அவருக்கு ஜீவனை கொடுக்கிறது நீங்க தான், இந்த பூமியில வாழ வைக்கிறதும் நீங்க தான், எங்களை வாழ வைத்து அழகுவாக்குறவரும் நீர் தான். ஆண்டவரே, எங்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் தருகிறவர், செல்வத்தையும் தருகிறவர், நாங்க வாழ வழிகாட்டுகிறவர், எல்லாவற்றையும் தந்து இந்த பூமியில வாழும்படியாய் நீர் கிருபை பாராட்டுகிறேன். அது மாத்திரமல்ல, நீ வாழ்ந்தது போதும் என்று தமிழத்திலே அழைத்து செல்கிறேன். ஓ, நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படியாய் நான் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ணினேன் என்று சொன்னவர் எங்களை ஒரு நாள். ஆனாலும் பூமியில அந்தவரே நாங்கள் வருத்தப்படுகிறோம், எங்களை விட்டு கடந்து போகிறதுனால வருத்தப்படுகிறோம். மேலான சந்தோஷம் உம்மிடத்துல சேர்ந்து விட்டாங்கன்ற சந்தோஷம். ஆனாலும் இந்த பூமியில கொஞ்சம் வருத்தமும் உண்டு. கர்த்தர் தாமே, ஞான தாயே, எல்லாருக்கும் நற்சாட்சி பெற்று நல்வாழ்வை வாழ்ந்து நான் பரலோகத்தில் என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரே. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். சகல காரியங்களும் உனக்கு அவர் பக்கபலமாயிருந்து தேவதூதர்களை போல உன்னை பாதுகாத்து நீ எப்பக்கம் திரும்பினாலும் அவர் உனக்கு துணையாய் நின்று நானே உனக்கு துணையாயிருப்பேன் என்று சொன்ன கர்த்தர். எத்தனை பேர் இந்த பூமியில் இருந்தாலும் ஞான மகளுக்கு நீ துணையாயிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். உங்களுடைய கருத்தில் கொடுக்கிற ராஜா, தேவனுடைய கரம் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் சொல்லிக்கிறோம்.
அம்மா ஆண்டவருக்கு போயிட்டாங்க கிருபை விலகாது சமாதான நிலையராது விலகினாலும் கிருபை விலகாதையா கிருபை விலகாதையா கிருபை விலகாதையா கிருபை விலகாதையா பாவங்களை மன்னித்தீ அக்கிரமங்களில்லை பாவங்களை மன்னித்தீ கிருபை விலகாதையா கிருபை விலகாதையா இசையாவும் கிருபை விலகாதையா கிருபை விலகாதையா விலகினாலும் பர்வதங்களில் பெயர்ந்தாலும் மலைகள் விலகினாலும் பர்வதங்களில் பெயர்ந்தாலும் கிருபை விலகாது சமாதானம் பெயராது மலைகள் விலகினாலும் பயமில்லாதீர்
எதுவும் என்னை கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா, செய்யாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்தாலும், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்தாலும் கிருபை விலகாதையா. குடும்பத்தார், அன்பு தாயார் அண்ணால் அம்பிகாவுடைய ஓட்டத்தை முடித்து தேவ சமூகத்துல இளைப்பாற சென்றிருக்கிற இந்த நேரத்துல நாம் குடும்பமாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். வேத வசனம் சொல்வது போல நாம் உலகத்தாரை போல மரணத்தை குறித்து பயந்து துக்கித்து அழ வேண்டாம். மாறாக தேவன் நல்ல ஓட்டத்தை ஓடும்படியாக அருமையான அன்பு தாயாருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நாம் ஜெபிக்க போகிறோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். குடும்பத்தின் சார்பாக இப்பொழுது அருமையான மகள், மருமகள், பேர குழந்தைகள் இப்படியாக இவர்கள் பாக்கியத்தை பெற்றார்கள். நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து அந்த விசுவாச வெற்றியை பெற்றுக்கொள்ளும்படியாய், நீதியின் கிரீடத்தை ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ளும்படியாய் தன்னுடைய ஓட்டத்தை முடித்திருக்கிறார்கள். அருமையான இந்த அன்பு தாயார், ஆரம்பத்தில் அவர்களுக்கு ஏராளமான கஷ்டங்கள் குடும்பத்தார் மத்தியிலும் சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலும் இவர்கள் எத்தனையோ பாடுகளுக்கு உட்பட வேண்டியதா இருந்தது. ஆனாலும் அவருடைய பொறுமை, அவருடைய விசுவாசம் முழு குடும்பத்தையும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படியாக செய்வதற்கு
தன்னையே இவர்கள் அர்ப்பணித்தார்கள். இன்றைக்கு அதன் விளைவாகத்தான் இந்த இடத்துல இப்படிப்பட்ட நல்ல சாட்சியின் மக்களாக கூடியிருக்கிறோம். இன்றைக்கு அவர்கள் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை, என்னுடைய குடும்பத்தார் அத்தனை பேரும் இயேசுவை நம்பி ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்வது மாத்திரமல்ல, என்னை போல இயேசுவை அறியாத அநேக மக்களை இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படியாக தான் செய்த ஊழியத்தை இந்த குடும்பத்தினர் கையிலே ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இது ஒரு துக்க நாளாக நாம் அறிந்து கொள்ளாமல் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு விடுதலை நாளாக, சர்வ வல்லமையுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் மட்டும் அருமையான இந்த குடும்பத்தாருக்கு பாராட்டின எல்லா உதவிகளுக்காக நன்றி. யோசுவாவின் புஸ்தகத்திலே நாங்கள் வாசிப்பது போல, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று அந்த தேவ மனிதன் வெற்றி முழக்கமிட்டது போல, இன்றைக்கும் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கும் பொழுது, உத்தம உண்மையான மகளே, நீ எஜமானுடைய சந்தோஷத்திலே பிரவேசி என்று கூப்பிடக்கூடிய அந்த ஸ்லாக்கியத்தை இந்த சகோதரி தாயார் பெற்றுக்கொண்டதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக இவருடைய வாழ்க்கையிலே வந்த எல்லா நெருக்கங்களும், முள்ளுகளும், வேதனைகளும் இன்றோடு முடிந்து போய்விட்டது. இனி அவர்கள் இருக்க போகிற இடத்துல பசி கிடையாது, தாகம் கிடையாது, வேதனை கிடையாது. தேவனுடைய சமாதானமும் தேவனை துதிக்கிற துதியும் தான் உண்டு. அதற்காகவே இந்த உலகத்திலே அநேக கஷ்டங்களை அனுபவித்தார்கள். கர்த்தர் இந்த நாளிலே கொடுத்த நல்ல இளைப்பாறுதலுக்காய் ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுதலின் நன்னம்பிக்கைக்காக இப்பொழுது நாங்கள் விதைக்க போகிறோம். இந்த நல்ல ஆராதனையை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அநேக பரிசுத்தவான்கள், தேவனுடைய மக்கள், குடும்பத்தின் மக்கள், உறவினர்கள், நண்பர்கள், நாங்கள் எல்லாரும் வந்து இவர்களுக்கு நாங்கள் குட் பை சொல்ல போகிறோம். இளைப்பாற போகிறார்கள். இவர்களை புதைக்கவில்லை, விதைக்க போகிறோம். உயிர்த்தெழுந்தலின் நாளிலே இவர்கள் திரும்பவும் உயிர்த்தெழுந்திருப்பார்கள். இயேசுவை முகமுகமாய் தரிசிப்போம். இவர்களோடு கூட நாமும் இயேசுவை காண்போம் என்ற நம்பிக்கையிலே இந்த நல்லடக்க ஆராதனைக்கு நாம் கடன் செல்ல போகிறோம். கர்த்தர் தாமே இந்த நல்லடக்க ஆராதனையை பொறுப்படுத்த வழிநடத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே எடுக்க
Please send people. Okay. Sweetie, hello, sweetie, ma. Sweetie. Alan. Give thanks to the Holy One. Give thanks because He's given Jesus Christ, His Son. Give thanks with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because He's given Jesus Christ, His Son. And now let the weak say, I am strong. Let the poor say, I am rich, because of what the Lord has done for us. And now let the weak say, I am strong. Let the poor say, I am rich, because of what the Lord has done for us. Give thanks. There is a hope for each one of us that Ami has not just left us, but she's in the arms of Jesus Christ. ஆண்டவரோடு ஏசப்பாவோட மடியில் அம்மி இருக்கிறத எனக்கு ஆண்டவர் கனவுல காமிச்சாரு, விஷன்ல காமிச்சாரு. அதே மாதிரி அவங்களோட இறக்கிறதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி நான் மம்மிகிட்ட சொன்னேன், இந்த மாதிரி கீழ்ச்சுப்பி வந்து ஹெவனை பாயிண்ட் அவுட் பண்ணி காமிக்கிறாங்க மம்மி. ஸோ வி ஹவ் டு ப்ரிப்பேர் அவர் ஹார்ட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அப்பிக்கிட்ட அப்போ ஷேர் பண்ண முடியல, பிகாஸ் எல்லாரும் விசுவாசத்தோடு ஜெபம் பண்றோம். ஆபத்து தீர்க்க தரிசனி சொல்லுறது போல அத்தி துளி விடாமல் போனாலும் அது போய்கிட்டே இருக்குது. கர்த்தருக்குள் எப்பொழுது மகிழ்ச்சியா இருப்பேன் என்ற அந்த வார்த்தையை நம்ம உறுதியாய் பற்றிக் கொள்ளும் போது எந்த இழப்பும் நம்மளுக்கு இழப்பு இல்லைங்க. நம்ம இந்த உலகத்துல நம்ம எதெல்லாம் நம்ம லூஸ் பண்ணுகிறோமோ பரலோகத்துல ஆண்டவர் நம்மளுக்கு அதிக விதமாய் கொடுக்க போகிறார். அம்மியோட வாழ்க்கையில இருந்து நான் பார்த்ததுல இருந்து எனக்கு சொல்ல முடியும். நான் சின்ன வயசுல அம்மி பக்கத்துல உட்காந்து நைட் ஸ்டடி பண்ணும்போது அம்மி பக்கத்துல கம்பெனி கொடுப்பாங்க. நிறைய அவங்க சைல்ட்ஹுட் ஸ்டோரிஸ்லாம் எனக்கு சொல்லியிருக்காங்க. being the oldest granddaughter, என்னுடைய கல்யாணத்தை அவங்க பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. got married in May. So it's for June, sorry, we met in May and we got married in June. ஸோ ஆண்டர் அவ்வளோ அழகா எல்லாத்தையும் பண்ணும்போது அம்மி இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் ஆண்டர் இன்னும் சுகத்தோட வச்சிருப்பாருன்றதுதான் எங்களுடைய எல்லாருடைய ஆசை, எல்லாருடைய ஜபம், எல்லாருடைய விருப்பமும் கூட. அண்ட் ஒரு தடவையும் அம்மி கூட இருக்கும் போதெல்லாம் அவங்க எப்பயுமே வந்து ஜாலியா பேசிட்டே இருப்பாங்க, சிரிச்சுட்டே இருப்பாங்க.
சின்ன வயசுல எனக்கு ஞாபகம் இருக்கு, ஹாகை ஐசிடிலாம் வரும்போது கடைக்கு போயிட்டு அவங்க தான் 2 rupees 1 rupee எப்படி செலவு பண்ணணும்னு கூட சொல்லி கொடுத்துருக்காங்க. So more than parents spending time with us, it was our grandma spending time with us more, and Appi was an excellent husband for her, always taking care of her. வீட்டுக்கு ஒரு நாள் ஆக்சிஜன் சிலிண்டர் வரும்போதெல்லாம் கஷ்டமா இருக்கும், எப்படி அவங்களோட பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அப்படி சில நேரத்துல திட்டுவாங்க, ஆனா அப்புறம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அதை நாங்க பார்த்துருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவங்க சேர்ந்து ஜெபம் பண்ணுவாங்க. அவங்களுடைய வாழ்க்கை நிறைய பேருக்கு முன்னாடி சாட்சியா இருக்குது. நீங்க வெளியே இருந்து பார்க்கவங்க எப்படி வேணாலும் பார்க்கலாம், ஆனா வீட்டார் சாட்சி சொல்லுவதுதான் இருக்கிறதுல பெரிய சாட்சி. இங்க நான் மூத்த பேர பிள்ளையா நின்று நான் ஆண்டவருக்கு முன்னாடி மனிதருக்கு முன்னாடி நான் அம்மியோட லைஃப்காக நான் நன்றி செலுத்துகிறேன். on behalf of my entire family and grandchildren and parents and grandpa, we want to give thanks to the Lord with all our heart, because we know we are going to meet her on the other shore in the glory land. ஆண்டவர் எனக்கு அந்த தரிசனத்தை கொடுத்ததுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். And I walked in, I could not stand because I knew I could not see Ami again here on this earth, but definitely I'm going to meet her in heaven. கண்டிப்பாக அம்மியை நம்ம பரலோகத்துல பார்ப்போம். And we want to sing goodbye to her on this earth because we're going to meet her in heaven. ரிலேஷன் கூப்பிட்டு சார், ரிலேஷன் கூப்பிடுங்க சார். பாஸ்டர் கூப்பிடு சார், பாஸ்டர் கூப்பிடு, பாஸ்டர் கூப்பிடு சார். யார் நான் பாஸ்டர் கூப்பிடுறேன்? இல்ல அவங்க தூக்கி இங்க பா, தூக்கி இல்ல தூக்கி தூக்கி அப்படியே மாலை எடுத்து அவர் கையில் கொடுத்து சார், அவர் கையில் கொடுத்து அப்புறம் போடலாம். மேல பாக்ஸ் மேல போடலாம், பத்திரமா வைங்க. அப்படியே இருக்கு, அப்படியே கையில வைங்க, பத்திரமா வைங்க. பிடிச்சி வைங்க உள்ள. பிடிச்சு தூக்கு ஒரு நிமிஷம் எல்லாம் வந்து இல்ல அந்த
சேர் ஸ்டாண்ட்ல இருக்குதா பாரு. அது சேர் வந்து சார் கரெக்டா இருக்குது. ஓகேங்கம்மா முடிச்சிட்டாங்க ஒரு ஃபோன் இல்லையா முன்ன. ஓகேவா? நீங்க வாங்குங்க. சார் அப்படியே கேளுங்க துணியாட போகுது சார். அப்படியே துணியாட ஆமா அடியான துணியோட அப்படியே புடிச்சு துணியை போனா அப்படியே சொல்லுங்க. அப்படியே சொல்லுங்க. அப்படியே வாப்பா. இல்ல இல்ல நீங்க தான் ஜாலியா ஐயா கேள பந்தல கேள போடுங்க. மாலை புடிங்க. நான் அப்படியே எடுத்துட்டேன். பிரதர் நீ அந்த ஓகே முன்னாடி வாங்க. தலைக்கு ஒரு மாலை வைப்பா. மேல இன்னும் கொஞ்சம் இப்படி வரமா இல்லையா? ஓகேவா? மாலை எடுத்து தலைக்கு தலைக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம். கொஞ்சம் அமைதியா இருக்கும். போட்டு எடுத்து ஜெபம் செய்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் பிதாவானவர் ஸ்தோத்திரத்துக்குரியவர். அப்படி எங்களுக்கு நேரிடும் சகல உபத்திரவத்திலும் எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் அவரே. ஜீவ வழியை எனக்கு தெரியப்படுத்துவீர். உமது சன்னிதானத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உமது வலது பாசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. அவருடைய கருணை ஆட்காலம் ராக்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலோ கலிப்பு துணிக்கும். இயேசு சொன்னது உயிர்த்தெழுதலும் ஜீவனும் நானே. என்னில் விசுவாசம் வைக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னில் விசுவாசம் வைக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மரிப்பதே இல்லை. நான் பிழைத்திருக்கிறேன், நீங்களும் பிழைப்பீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், காலம் வருகிறது வந்துமாயிற்று, அப்பொழுது மரித்தோர் தேவகுமாருடைய சத்தத்தை கேட்பார்கள். ஜெபம் செய்வோம். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று வாக்களித்து மரணத்தை வென்று ஜீவாதிபதியாக எங்களோடு இருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, கிருபை நிறைந்த கடவுளே, இந்த நாளுக்காக இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவர் விசேஷமாய் அருமை அடியார் திருமதி ஆண்டவரே அம்பிகா காசி அவர்களை இந்த உலகத்திலே நீர் ஆசீர்வாதமாக கொடுத்தீர் சுவாமி. இந்த நாளிலே குடும்பத்திலே ஒரு நல்ல மகளாகவும், சமூகத்திலே ஆண்டவரே நல்ல ஒரு ஆசிரியராகவும், கணவனுக்கு நல்ல ஒரு மனைவியாகவும், தன் பிள்ளைகளை அதிகமாக நேசிப்பதிலே ஒரு சிறந்த தாயாகவும், எல்லாவற்றையும் விட திருச்சபையிலே நல்ல ஒரு விசுவாசியாகவும், இந்த வார்த்தையிலும் பரிசுத்தமான சாக்கிரமத்திலும் உறுதியான விசுவாசத்தோடு இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள் சுவாமி. உயிர் போனதற்காக நாங்கள் கவலைப்படவில்லை, ஒரு உறவு எங்களை விட்டு போய்விட்டது சுவாமி. இந்த நாளிலும் கூட அருமை அடியார் உம்முடைய சன்னிதானத்தில் இருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த வருகையிலே அவரை நாங்கள் சந்திப்போம் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே.
ஆனாலும் இந்த நாளிலே தன் மனைவி எழுந்திருக்கிற அருமை கணவருக்காக, தன் தாயாரை இழந்திருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக, மருமக்களுக்காக, பேர குழந்தைகளுக்காக, உடன்பிறப்புகளுக்காக, உறவுகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, உலகம் தர முடியாத சமாதானத்தை, மாறுதலையும் இந்த குடும்பத்திற்கு நீ தருபடியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இனி இந்த குடும்பத்திற்கு நீரே தாயாக, நீரே தகப்பனாக, நீரே நல்ல நண்பனாக இருந்து இந்த குடும்பத்தை நீ வழிநடத்தும் ஆண்டவரே. இந்த நாளிலே ஆண்டவரே, நீ பாதுகாத்த கடவுள் இனி நடக்க இருக்கிறது அடக்காரதனையிலும் இந்த கிருபை திறமைகளோடு இருக்கட்டும். எந்த தடைகளும் இல்லாமல் நாங்கள் சிறப்பாக நடத்த நீர் கிருபை செய்தோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஒன்றுதான் எங்களை ஆறுதல் படுத்த முடியும் சுவாமி. வேதாகமத்திலே பவுல் அப்போஸ்தலன் சொல்வது போல ஆண்டவரே, கிறிஸ்துவுக்குள்ளாக மரிக்கிறவர்கள் நிச்சயமாக எழுப்புவார்கள். ஆம் ஆண்டவரே, இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்ந்த அருமை தாயார், கிறிஸ்துவுக்காகவே வாழ்ந்தவர்கள் இப்பொழுது கிறிஸ்துவோடு அவர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட மீண்டுமாய் அவர்களை நாங்கள் சந்திப்போம் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை எங்களுக்கு தாரும். நீரே எங்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஆமென். பரமண்டலம் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்கிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்ற செயல்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைப்படுத்தி நாமல் தீமையில் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்னைக்கும் முடியவில்லை. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பரிசுத்தாவின் ஐக்கியமும் சமாதானம் வழிநடத்துதல் நம்மை விட்டு இறைவனுடைய சேர்ந்திருக்கிற அருமையான அம்மையாருடைய ஆத்மாவோடும் பிரிந்திருக்கிற பிள்ளைகளோடும் உற்சார்களோடு உங்கள் அனைவரோடும் கூட இன்றும் இன்றும் சதா காலங்களில் கிடைத்திருப்பதாக. எல்லாரும் கொஞ்சம் தொடர்ந்து நம்ம கேட்டுக்கொள்கிறேன். முடிஞ்சே முடிச்சாலும் போதில்லை இருக்குமா?